அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஜூன் 2 ஒரு முக்கியமான கரண்ட் அஃபேரை நம்ம பார்க்குறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஜூன் 2 வந்து நம்ம இந்தியாவுடைய 28th ஸ்டேட்டான தெலுங்கானா ஃபார்மேஷன் ஆன டேட் வந்து ஜூன் 2 2014 தெலுங்கானா பிஎன் ஸ்ரீகிருஷ்ணா கமிட்டி, சுப்ரீம் கோர்ட்டுடைய ஜட்ஜாக இருந்த பிஎன் ஸ்ரீகிருஷ்ணா கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன் அடிப்படையில் ஆந்திரா ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் மூலமாக ஆந்திராவிலேருந்து தெலுங்கானா அப்படிங்கிற ஒரு ஸ்டேட் வந்து அப்போது 29th ஸ்டேட்டாக வந்து ஃபார்ம் ஆச்சு. அந்த ரெண்டு ஸ்டேட்டோடைய அப்போ கேபிட்டல் ஆந்திராவோட கேபிட்டலாக இருந்த ஹைதராபாத் வந்து ரெண்டு மாநிலங்களுக்கு காமன் கேபிட்டலாக இருக்குன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் 10 இயர்ஸ்க்கு இருக்கும். தட் மீன்ஸ் 2024 வரைக்கும் இருக்குன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணாங்க. அப்புறம் 10 இயர்ஸ் கழிச்சு ஆந்திரா வந்து செப்பரேட்டாக ஒரு கேபிட்டலை உருவாக்கணும் அப்படிங்கிறது முடிவு செய்யப்பட்டுச்சு. அதன் அடிப்படையில் இப்போது தற்போதைய ஆந்திராவோட கேபிட்டலில் அமராவதி இருக்குது. ஓகேவா? அதை தாண்டி நம்மளுக்கு 25th ஹைகோர்ட், அப்போ ஆந்திர பிரதேஷ்க்குன்னு தனியாக வந்து ஹைகோர்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணணுங்கிறதுக்காக இந்தியாவுடைய 25th, இது வரைக்கும் இந்தியாவில் 25 ஹைகோர்ட்ஸ் இருக்குது. அதன் அடிப்படையில் 25th ஹைகோர்ட் ஆஃப் அமராவதியை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இதை தாண்டி நம்மளுக்கு தெரிய வேண்டிய ரெண்டு ஆர்டிகல்ஸ், நம்மளுக்கு ஆர்டிகல் 3 அண்ட் ஆர்டிகல் 4. இப்போ ஆர்டிகல் 3 பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ரீஅட்ஜஸ்ட்மெண்ட், அதாவது நம்ம இந்தியாவுக்குள்ளே இருக்க மாநிலங்களை பிரிக்கிறத பற்றி, அதாவது இந்தியாவுக்குள்ளே இருக்க மாநிலங்களோட எல்லைகளை மாற்றுறது, இல்லை ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கில் இருக்க ஸ்டேட்ஸை வந்து பைஃபர்கேட் பண்ணுறது, அப்படி இல்லை அப்படின்னா ஒரு மாநிலத்தோடைய பேரை மாற்றுறதை பற்றி பேசுகிறது ஆர்டிகல் 3. அடுத்து ஆர்டிகல் 4 என்ன சொல்லுது அப்படின்னா சிம்பிள் மெஜாரிட்டியில் பார்லிமெண்ட்டே என்ன பண்ணிடலாம், இது எல்லாமே பண்ணிடலாம் அப்படிங்கிறத பற்றி பேசுறது ஆர்டிகல் 4. சிம்பிள் மெஜாரிட்டியில் பண்ணலாம், பார்லிமெண்ட் மட்டும் தான் பண்ண முடியும். ஸ்டேட்ஸ் என்ன பண்ணலாம், இதுக்கு அதிகாரம் இருக்கான்னு கேட்டால் ஸ்டேட்ஸ்க்கு அதிகாரம் கிடையாது. ஓகே, இதில் எதனா டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள், நான் கட்டாயமாக ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். தேங்க்யூ.